வந்து நம்ம இந்த வீடியோவில் வீட் டாட்டெல்லாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேப்பு, சிக்கன் ரேப்பு, பன்னீர் ரேப் இதெல்லாம் செய்கிறதுக்கு நம்மளுக்கு வீட்லேயே வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு வந்து நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து பேக்கிங் பவுடர் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அடுத்து வெஜிடபிள் ஆயில் வந்து நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வெஜிடபிள் ஆயில் அல்லது பட்டர், கீ எதுனாலுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சிக்க வேண்டியது தான். இப்போ வந்து மாவு வந்து நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒர்க்கிங் ஏரியாவில் வச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா விடாமல் பிசைஞ்சு விடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து சாஃப்டாக கிடைக்கும் டட்டெல்லாம். இப்போ இதை பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து சம பங்காக வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். அதனால் வந்து நல்லா இந்த மாதிரி ஊட்டிட்டு நம்ம வந்து இப்போ சம பங்காக வந்து பீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப மெல்லிசாக தட்டணும்னு அவசியம் இல்லை, சும்மா வந்து ஒரு பீஸ் போடுறதுக்கு தான், ஒன்று போல் பீஸ் வர்றதுக்காக தான். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பீசஸ் எல்லாம் ஒன்றா எடுத்து நம்ம ஒரு குட்டி குட்டி பாலாக மேக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து எவ்வளோ சைஸுக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாலாக உருட்டி நம்ம இதில் வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு இந்த மாவுகள் எல்லாத்தையுமே வந்து ஊற விட்டுறலாம். நான் வந்து இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக லேசாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதை ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஊற விட்டுருங்க. ஊறினதுக்கு அப்புறமா நம்ம சப்பாத்தி மாதிரி போட்டு எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து நம்ம வீட்லேயே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாம். கடையில் வாங்கினோம் அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக கண்டிப்பாக வந்து ஏதாவது ப்ரிசர்வேஷன்லாம் சேர்த்துருப்பாங்க. இது நம்ம வீட்டில் நம்மளுக்கு தேவையானப்போ அப்பப்போ செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இதை வந்து கொஞ்சம் நேரம் ஊறட்டும், நம்ம பார்க்கலாம். நம்ம ரேப்பில் வைக்கிறதுக்கு சிக்கன் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் ஆலிவ் ஆயில் விட்டுருக்கேன். அது ஹீட் ஆன உடனே கொஞ்சமாக வந்து ஆனியன் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு ஆனியன் ஃபுல்லாக எடுத்துருக்கேன். இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து ரொம்ப வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சும்மா லைட்டாக கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம வந்து 3 கலரில் வந்து கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கோம். நான் மஞ்சள், ஆரஞ்சு அப்புறம் பச்சை எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கேப்சிகமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி வச்சுட்டு சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். சிக்கன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி இஷ்டமோ அது மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நல்லா சிக்கனை வந்து வேக வைக்கணும். இந்த ஆனியன் இந்த கேப்சிகம் கூடயே வந்து வேகட்டும். சிக்கன் வந்து நான் போன்லெஸ் தான் எடுத்துருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்தில் வெந்துடும்.
இது கூட வந்து நம்ம மசாலா பொருட்களையும் சேர்த்து ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு சிக்கனில் வந்து எல்லா மசாலாவும் இறங்கி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், அப்புறம் மிளகுத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். ஏற்கனவே வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கோம், அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சிக்கன் இந்த வெஜிடபிளுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் சோயா சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஒன்றா வந்து சிக்கன் அப்புறம் இந்த ஆனியன் எல்லாத்துலேயும் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நம்மளுக்கு இந்த மசாலாவோடு சேர்த்து இந்த சிக்கனும் நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்ம கடைகளில் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி நம்ம வீட்டில் உள்ள மசாலாக்கள் வச்சு செஞ்சு கொடுத்தோம்னாலே பசங்களுக்கு வந்து நல்ல ஹெல்த்தி தான். உடம்புக்கு வந்து வேறு எந்த இதுவும் பண்ணாது. இப்போ இதை மூடி வச்சு சிக்கன் வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து சூப்பராக வந்து வெந்துடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோடனே நம்ம இதுக்கு முன்னால் போட்ட டாட்டலெல்லாம் உள்ளே ஸ்டவ் பண்ணி உங்களுக்கு எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போது இந்த ரேப் செய்கிறதுக்கு நம்ம ஒரு சாலட் ரெடி பண்ணிக்கிட போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கேரட் துருவி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து முட்டைக்கோஸ் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு மெல்லிசாக கட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சாலட்டில் கொஞ்சமாக வந்து நம்ம ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம மயோனீஸ் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இதை ரெடியாக ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இப்போ வந்து சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சாலட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டாட்டலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஒரு பீஸ் எடுத்து இதில் வச்சுக்கலாம். இதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நான் வந்து சாண்ட்விச் ஸ்ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இது இல்லை அப்படின்னா மயோனிஸ் கூட இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து ஹாட் சாஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டா கூட விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து காரம் தேவைன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஒன்று ஒன்றா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் வந்து சிக்கன் எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. இது வந்து சைஸ் வந்து குட்டியாக இருக்கிறதுனால நான் அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கேன். கடைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக கொடுப்பாங்க. சிக்கன் மேலே வந்து அந்த சாலட்டை வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ அதை அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு வேணும்னா இதுக்கு மேலே ஹாட் சாஸ் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம லைட்டாக வந்து தோசைக்கல்லையோ அல்லது ஓவன்லேயோ ஹீட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு சீஸ் வந்து நல்லா இலகும், அப்போ சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம மூடிடலாம். இப்போ இதை வந்து ஓவன்லேயோ அல்லது தோசைக்கல்லையோ போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து உள்ள ஸ்டஃபிங்ஸ் கம்மியாக வச்சுருந்தோன்னா நம்ம கீழேயும் மேலேயும் மடிச்சு விட்டுருந்துருக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஸ்டஃபிங்ஸ் அதிகமாக இருந்ததுனால எனக்கு இங்கே சைடில் மட்டும் தான் மடிக்க முடிஞ்சிச்சு. பரவாயில்ல, இதை அப்படியே வந்து ஓவனில் வச்சு சூடு பண்ணி எடுத்துடலாம். நான் இப்போ எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இல்லை தோசைக்கல்லில் கூட நீங்கள் இதை வந்து ஒரு 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 நிமிஷம் போட்டுட்டு அப்படியே மாற்றி போட்டுட்டு ஈஸியாக எடுத்துடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு சிக்கன் ரேப்பை வந்து ரெடி ஆகிடுச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து இப்படியே சாப்பிட்டாலும் போதும். இந்த ஒன்று சாப்பிட்டாலே நம்மளுக்கு வந்து நல்ல ஃபீலிங்காக இருக்கும். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து ஒரு ரேப் பேப்பரில் சுற்றி கொடுங்க, அப்போ கொட்டாது சாப்பிடும்போது. உங்களுக்கு நான் இப்போ காமிக்கணுங்கிறதுக்காக நான் இதை அப்படியே வச்சுருக்கேன். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.